சூர்யா. சாம், நீ ஏன் இப்படி தனியா நின்று அழுதுட்டு இருக்கேன்னு எனக்கு நல்லா தெரியும்மா. எங்க அண்ணி சொன்னதை நினைச்சு நீ ஒண்ணு வருத்தப்படாதம்மா. நீ யாருக்கும் துரோகம் பண்ணல. அந்த சாமானியாவும் அவங்க அம்மா நிர்மலாவும் உங்க அம்மா கூட நான் பேசிட்டு இருக்கிறத எப்படியோ தெரிஞ்சுக்கிட்டு சரியான நேரத்துல கழுத்தை அறுத்துட்டாங்க. என்ன மன்னிச்சிருமா. எல்லா தப்பும் என் மேலதான். நான் அதான் கொஞ்சம் கவனமா இருந்திருக்கணும். நான் யாருங்கிற விஷயம் அம்மாவுக்கு தெரிஞ்சதுல எனக்கு எந்த வருத்தமும் இல்ல. இன்னைக்கு இல்லைனாலும் என்னைக்காவது ஒரு நாள் அது தெரியதான் போகுது. அது இன்னைக்கு தெரிஞ்சிருச்சு, அவ்வளவுதான். என்ன இன்னும் கொஞ்ச நாள் கழிச்சு தெரிஞ்சிருந்தா எனக்கும் சூர்யாவுக்கும் எங்க அண்ணி வாயால சொல்ல வைக்கிறேன். இது சத்தியமா? அழாதம்மா, அழாத, அழாத. கடவுளே, அப்படி எதுவும் நடக்க கூடாது. நீதான்ப்பா காப்பாத்தணும். யார் போன் பண்றாங்கன்னே தெரியல. ஆனா பண்றது தப்புன்னு எனக்கு தெரியும். ஆனா எனக்கு வேற வழி தெரியல. அதனாலதான் சூர்யாவுக்கும் சாமனியாவுக்கும் கல்யாணம் பண்ண ஒத்துக்கிட்டேன். அண்ணம்மா, சொல்லு சூர்யா, என்ன விஷயம் இந்த நேரத்துல வந்திருக்க? ஒண்ணும் இல்ல அண்ணம்மா, சும்மா தான் பாத்துட்டு போலான்னு வந்தேன். டேப்லெட் எடுத்துக்கிட்டீங்களா? எடுத்துக்கிட்டேன்ப்பா. என்னாச்சு சூர்யா, ஏன் ஒரு மாதிரி இருக்க? ஒண்ணும் இல்ல அண்ணம்மா. அண்ணம்மா எது பண்ணாலும் நல்லதுக்கு தான் பண்ணுவேன். தேவையில்லாம மனசை போட்டு குழப்பிக்காத. நீ போய் படு. நாளைக்கு இந்த கல்யாணம் நல்லபடியா நடக்கணும், அதுதான் முக்கியம். போ, போய் ரெஸ்ட் எடு. நீங்க கவலைப்படாம நிம்மதியா தூங்குங்க.
துரோகம் பண்றது ஒண்ணு உனக்கு புதுசு இல்லையே, அதுவும் ரத்தத்திலே ஓடுதே. என்ன உன் பொண்ணை ஏத்துக்கோமா, இந்த குடும்பத்துல வரதையா ஏத்துக்கோமா. சாமானியாதான் நீ தாலி கட்ட வேண்டிய பொண்ணு. என்ன அழுவுறியா? என்கிட்ட வச்சுக்கிட்டா இப்படி தாண்டி நடக்கும். இல்ல எடுத்துக்கோ, எப்படி இருந்தாலும் உனக்கு யூஸ் ஆகும். எவ்வளவு பேசுன, பேக் பண்ணி வை அப்படி இப்படின்னு சொன்ன. இப்ப பாத்தியா என்ன நடந்துச்சுன்னு? கடைசியில நான் தான் ஜெயிச்சேன். நீ யாருங்கிற உண்மை தெரிஞ்சா அண்ணம்மா உன்னை வெறுத்துருவாங்க, வீட்டை விட்டே துரத்திடுவாங்கன்னு நான் அன்னைக்கே சொன்னேன். ஆனா நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல. எனக்கும் சூர்யாவுக்கும் மேரேஜ் பண்ணி வைக்கிறேன்னு சொன்னதும் எனக்கே கொஞ்சம் ஷாக்கா தான் இருந்துச்சு. இப்போ நீ ஷாக்ல இருக்கிற மாதிரி. ஆனா இப்போ சந்தோஷமா இருக்கு. நம்மளோட சக்சஸ் என்னைக்குமே நண்பர்களோட செலிப்ரேட் பண்றதை விட எதிரிங்களோட பண்றப்பதான் அந்த சக்சஸ் இன்னும் ஃபுல்ஃபில் ஆகும், மனசும் நிறைவடையும். என்னடி முறைக்கிற? நீ நிக்கிறது ஏன் இடம். நான் தான் உன் மேல கோவப்படணும். போனா போதேன்னு அமைதியா இருந்தா என் பேரு சொல்லிக்கிட்டு இவ்ளோ நாளா பொய் சொல்லிக்கிட்டு இந்த வீட்ல இருக்கிறவங்க எல்லாரையும் ஏமாத்திட்டு இருந்திருக்க. ஆனா இன்னைக்கு பாத்தியா, உண்மைதான் ஜெயிச்சிருக்கு. நான் தான் இந்த வீட்டோட மருமகளா வர போறேன். பார்க்கலாம் யாரு உண்மை யாரு போலின்னு கடைசியில தெரிஞ்சிரும். அதான் அண்ணமாவே சொல்லிட்டாங்கல்ல, எனக்கும் சூர்யாவுக்கும் தான் கல்யாணம்னு. அதுதான் கடைசி. இதுக்கு மேல கடைசியா நடக்க என்ன இருக்கு? ஆக்சுவலா நான் உன்னை பார்க்க வந்த விஷயமே வேற. இத்தனை நாளா நீ இந்த வீட்டை விட்டு போகணும்னு நினைச்சிட்டு இருந்த. கொஞ்ச நாளைக்கு நீ இந்த வீட்டை விட்டு போகாத. சூர்யாவை பார்க்க உனக்கு ஒரு லாஸ்ட் சான்ஸ் தரேன். கல்யாணத்துல நான் தான் மணப்பெண்ணா உட்காருவேன். மணப்பெண் தோழியா நீ வந்து பக்கத்துல நில்லு. என்னதான் இருந்தாலும் நீ பாவம். இத்தனை நாளா சூர்யாவை லவ் பண்ணிட்டு இருந்த. அவனுக்கு கல்யாணம் நடக்கிறத நீ கிட்ட இருந்து பார்க்கணும்ல. இது கூட நான் பாவம் பார்த்து போனா போகுதேன்னு உனக்கு விட்டு தரேன். எனக்கு இந்த கேட் அண்ட் மவுஸ் கேம் ரொம்ப பிடிச்சிருக்கு. ஹலோ மேடம், எங்க போறீங்க? நான் இன்னும் முடிக்கவே இல்லை. நான் ஏன் உன்னை இந்த வீட்ல இருக்க சொன்னேன்னு உன்கிட்ட சொல்லவே இல்லையே. அதுக்குள்ள நீ பாட்டுக்கு போற. நீயும் சூர்யாவும் லவ் பண்றீங்கன்னு தெரிஞ்சிருந்தோம் உன்னை ஏன் விட்டு வச்சிருக்கேன் தெரியுமா? நானும் சூர்யாவும் சந்தோஷமா ஜாலியா வாழ்றத நீயும் உன் அம்மாவும் பார்க்கணும். வயிறு எரிஞ்சு நொந்து நொந்து வெந்து வெந்து சாகணும். அத பார்த்து நான் ரசிக்கணும். இல்லனா எனக்கு போர் அடிச்சிரும். லைஃப்னா ஒரு என்டர்டெயின்மெண்ட் வேணும்ல. என்ன ஒண்ணு, என் மேரேஜ்க்கு அப்புறம் நீங்க 2 பேரும் இங்க இருந்தா அண்ணம்மா கொஞ்சம் வருத்தப்படுவாங்க. இட்ஸ் ஓகே, அவங்க கிட்ட நான் பேசிக்கிறேன். டோன்ட் வரி.
பட் இப்போ இருக்கிற மாதிரி நீயும் உங்க அம்மாவும் சொகசா அதிகாரம் பண்ணிட்டு இந்த வீட்ல இருக்க முடியாது. சூர்யா கிட்ட சொல்லி கார் ஷெட் ரெடி பண்ணி தர சொல்றேன், அங்கேயே ஸ்டே பண்ணிக்கோங்க. ஆக்சுவலா உங்களுக்கெல்லாம் அதுவே ஜாஸ்தி இருந்தும் போனா போட்டுமேனு அந்த இடத்த தரேன். போதும் நிறுத்தடி. பெரியத்த ஒரு பழமொழி சொல்லுவாங்க, ஒண்ட வந்த பிடாரிய ஊர் பிடாரி விரட்டுச்சான். அந்த மாதிரி ஏன் அம்மா வீட்ல நீ ஓசியில இருந்துட்டு நாங்க எங்க தாங்கணும்னு முடிவு பண்றியா? உன்னோட ஆட்டம் ஆணவம் திமிரு பேச்செல்லாம் இன்னும் ஒரு நாள் தான். அதுக்கப்புறம் யாரு எங்க இருக்க போறாங்கன்னு நாளைக்கு தெரியும். வெயிட் அண்ட் வாட்ச். நான் என்ன பண்ண போறேன்னு பயங்கரமா யோசிக்கிற போல. நல்லா யோசிச்சு யோசிச்சு உன் மண்டைய பிச்சுக்க. அதுதான் எனக்கு வேணும். ச்சே. கண்டிப்பா எப்பவும் யாருக்காகவும் உன்னை விட்டு கொடுக்க மாட்டேன். கண்டிப்பா சாமான்யா இந்த சூரியவம்ச குடும்பத்தோட குல விளக்கா இருப்பா. நேத்து சமந்தாவை கல்யாணம் பண்ணிக்க சொன்னாங்க, இன்னைக்கு திடீர்னு சாமானியாவை கல்யாணம் பண்ணிக்கணும்னு சொல்றாங்கன்னா என்ன அர்த்தம்? எனக்கு என்னமோ இது அவங்களா எடுத்த முடிவா தெரியலப்பா. இடையில யாரோ அவங்கள ஃபோர்ஸ் பண்ணி இப்படி ஒரு முடிவு எடுக்க வச்சிருக்காங்கன்னு நினைக்கிறேன். நான் சொன்ன மாதிரி கல்யாணம் பண்ணி வைக்கிறேன். அண்ணம்மா சுயமா நம்மள சாமானியாவை கல்யாணம் பண்ணிக்க சொல்லல, யாரோ கம்பல் பண்ணிதான் அப்படி சொல்லிருக்காங்க. எவ்வளவு நெஞ்செழுத்து இருந்தா அந்த சாமானியா இப்படி பேசியிருப்பா? சாம், அந்த சாமானியாவுக்கு எதிரா ஏதோ எவிடன்ஸ் இருக்குன்னு சொன்னியே, கிடைச்சதாமா? இன்னும் இல்லம்மா. அது மட்டும் இருந்திருந்தா அந்த சாமான்யாவை இன்னைக்கு ஒரு வழி பண்ணிருப்பேன். அவளை சொல்லி என்னம்மா பண்ண முடியும்? அம்மம்மா நம்ம மேல இருக்கிற கோவத்துல இப்படி ஒரு முடிவு எடுத்துட்டாங்க. அவங்க கிட்ட இருந்து கொஞ்சம் கூட நான் இதை எக்ஸ்பெக்ட் பண்ணவே இல்லை. எல்லா பிரச்சனையும் என்னாலதாமா. நான் மட்டும் வராம இருந்திருந்தா உனக்கும் சூர்யாவுக்கும் மேரேஜ் நடத்திருக்கோம்ல. நான் வேற உரிமை கொண்டாடுறேன் அது இதுன்னு தேவையில்லாம ஏதோ பண்ணி இப்போ இப்படி ஆயிடுச்சு. உன் வாழ்க்கையும் என்னால இந்த மாதிரி பிரச்சனை ஆயிடுச்சு. மாசப்பட்ட பையனோட வாழ முடியாம பெத்தம்மா நானே கெடுத்துட்டேன். என்னம்மா இதுக்கு போய் அழுதுட்டு இருக்க? நான் என்ன லவ் பண்ணி கல்யாணம் பண்ணிக்கிறதுக்காகவா அமெரிக்கால இருந்து இங்க வந்தேன்? உன்னை இந்த சூரிய வம்சத்து குடும்பத்தோட சேர்த்து வைக்க தானமா வந்தேன். அம்மம்மாவோட மனசை மாத்தி உன் மேல இருக்கிற கோவம் அவங்களுக்கு போய் நீ பண்ணது தப்பு இல்லைன்னு அவங்களுக்கு புரிய வைக்க தானமா வந்தேன். அம்மம்மா உன்னை
தம் பொண்ணுன்னு சொல்லி ஏத்துக்கணும்னு தாம்மா நான் இவ்வளவு தூரம் போராடுறேன். உனக்கான இந்த உரிமைய வாங்கி கொடுக்கணும்னு தாம்மா நான் இவ்வளத்தையும் பொறுத்துக்கிட்டேன். ஆனா இது எதுவுமே நடக்கலையேம்மா. என்னோட ஆசை, கனவு, லட்சியம் இது எதுவுமே நிறைவேற்ற முடியலையேம்மா. உனக்கு நான் கொடுத்த வாக்க நிறைவேற்ற முடியாம நெற்கதியா நிக்கிறேனேம்மா. ஒரு பொண்ணா அம்மாவோட கனவை நிறைவேற்ற முடியாம உன் முன்னாடி தோத்து போய் நிக்கிறேனேம்மா. அந்த சாமான்யா கிட்ட நான் வீரப்பா பேசிட்டு வந்தாலும் இதுக்கப்புறம் எதுவுமே பண்ண முடியாதான்னு எனக்கு பயமா இருக்குமா. அம்மா இனிமேலும் மாறுவாங்கன்னு எனக்கு நம்பிக்கை இல்ல. என்னோட நம்பிக்கை போயிடுச்சுமா. பேசாம இப்பவே யாருக்கும் சொல்லாம இந்த வீட்டை விட்டு போயிடலாமா. என்னாச்சு சாம் உனக்கு? ஏன் இப்படி பேசுற? ஏற்கனவே நான் ஒரு தடவை ஓடி போய் இவ்ளோ கஷ்டத்தை அனுபவிச்சுட்டேன். சொல்லிக்கிட்டே இருக்க, கண்டிப்பா ஏதாவது ஒண்ணு நடக்கும். எங்க அம்மாவையும் சூர்யாவையும் தவிர எல்லாரும் நம்ம பக்கம்தான் இருக்காங்க. எல்லாம் நல்லதாவே நடக்கும் சாம். நீ தைரியமா இரு. நீ பேசுறத பாக்கும்போது அப்படியே அம்மா பேசுற மாதிரியே இருக்கு.